இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் ஜபத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஜபம் ஆவியிலே நிறைந்து ஜபிக்கிறதான ஒரு ஜபம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜபத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்ம ஏவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆவியிலே நிறைந்து ஜபிக்கிறதான ஒரு ஜபத்தை குறித்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது என்ன? பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது என்றால் என்ன? இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு நான் காட்டலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அநேக நேரத்தில் நாம் ஜபிக்கலாம் என்று சொல்லி முற்படுவோம், ஆனால் நம்மால் ஜபிப்பதற்கு ஒரு தடை உண்டாகும். ஒருவேளை மனுஷர் மூலமாக நமக்கு தடை உண்டாகலாம், இல்லைடைய நம்முடைய பலவீனம் இல்லாட்டி நம்முடைய சோர்வு நம்மை ஆட்கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அநேக நேரத்தில் அந்த சோர்வு நம்மை முந்தி கொண்டு நம்மை ஜபிக்க விடாதபடிக்கு தடை செய்து விடும். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜபிக்க மாட்டோம். இதுதான் அப்போ இந்த சமயங்கள்லாம் என்ன? மாம்சம் நம்மை மேற்கொள்ளுகிறதான ஒரு சமயம்தான் இந்த சமயம். இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே ஜபிக்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னா அநேக நேரத்தில் மாம்சத்திற்கு நாம் அடிமையாகி விடுவோம். வேதவசனம் எப்படியாக சொல்லுகிறது? மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ எப்படிப்பட்டதா? உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு அந்த உற்சாகமுள்ள ஆவி கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகரிடத்துல காணப்படவில்லை. அதனால தான் அநேகருடைய ஜப வாழ்க்கையிலே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அநேகருடைய ஜப வாழ்க்கை இல்லாமல் கூட நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தை நம்பி ஓடுகிறார்கள். மாம்சத்தில் இருக்கிறதபடி ஏதோ கிளம்பி போறப்ப 2 வார்த்தை ஜெபம் பண்றாங்க, தூங்குறப்ப 2 வார்த்தை ஜெபம் பண்றாங்க, எழுங்குறப்ப 2 வார்த்தை ஜெபம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? மாம்சத்திற்கு ரீதியான மாம்சம் சம்பந்தப்பட்டதான ஒரு ஜபம். அவர்களிடத்துல ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை இல்லை. அவர்களுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இல்லை என்பதுதான் அதிக நிச்சயம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஜப வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்பவர் மிக அவசியமான ஒரு மனிதராய் கூட, ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக அவசியமானவராய் கூட காணப்படுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் நம்மை தேற்றுவர்களாய் கூட நம்முடைய ஜபத்துல நமக்காக கூட இன்னும் அதிகமாய் வேண்டுதல் வாக்கு கடங்கா பெருமோச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்யும் சத்திய ஆவியானவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவேதான் அந்த ஆவியானவரோடு கூட செய்யப்படுகிற ஜபத்திற்கு அதிகமான வல்லமை உண்டு. மாம்சத்தின் மூலமாய் செய்யப்படுகிற ஜபத்தை விட ஆவியில நிறைந்து ஆவியானவரோடு செய்யப்படுகிற ஜபத்திற்கு அதிகமான வல்லமை உண்டு. இன்னைக்கு அநேகம் பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றீங்களே, எப்படி ஜெபம் பண்றது? என்னோட எல்லா தேவைகளையும் நான் சொல்லி முடிச்சுட்டாலே 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் போக மாட்டேது. 10 நிமிஷத்துக்கோடு ஜெபம் முடிந்து விடுகிறது. எல்லா தேவைகளையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன், ஆனபுறம் 10 நிமிஷத்துக்கு ஜெபம் தாண்ட மாட்டேது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் இல்லை. எனவேதான் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. ஆவியிலே நிரம்பி ஆவியானவரோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் சொல்லுவார், இதற்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு, இந்த மனுஷருக்காக ஜெபம் பண்ணு, இந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஒரு ஜெப வாஞ்சையை, ஒரு ஜெப ஆவியை, ஒரு ஜெப விருப்பத்தை ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுவார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் எப்போதெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்தாரோ அந்த சமயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் உணர்ந்து முடிந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று நதியிலிருந்து ஏறி அவர் ஜெபித்தார். அவர் ஜபித்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். அப்ப நம்ம ஜபிக்கணும். நம்ம ஜபிக்கும் போது ஆவியானவரே நம்முடைய ஆவியின் வழி நடத்துவதனால் என்னை நீர் நிரப்புங்க, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய மன்னாவினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் ஜபிக்கும் போது அந்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவரிடத்துல விசுவாசம் வைக்காம ஆவியானவரை கேட்கிறதே இல்லை. ஏனென்றால் வசனம் எப்படியாக சொல்கிறது? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை அவர் ஊற்றுவார்.
இன்னைக்கு நம்ம இடத்துல தாகம் இல்லை, நம்ம மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். அதனாலதான் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையிலே வளருவதற்கு நமக்கு ஒரு தாகம் இல்லை, ஆவியானவரும் நமக்கு ஊற்றப்படவில்லை. இன்னைக்கு நீங்க ஆவியானவரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, ஆவியிலே நிறைந்து ஜபிக்கிறதான ஒரு அனுபவத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி நாம் கேட்போமானால் அந்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறாராம். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆவியிலே நிறைந்து நாம் ஜபிக்கும் போது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாய் காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மறுரூபம் ஆகுவதற்கு அவர் ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல அவர்கள் ஆவியிலே அவர்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், வேத வசனத்தை பிரசங்கித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாயில கர்த்தர் அந்த சுவிசேஷ வசனத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும், நீங்கள் ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜெபிப்பது, அவங்க பிரசங்கிப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய ஜெப வாழ்க்கை அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா குறைந்தது 3 மணி நேரம் அவங்க ஜெபித்திருப்பார்கள். எனவே தான் அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தில் அநேகம் பேர் தொடப்படுகிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் இந்த கடைசி காலத்துல எல்லார் மேலும் ஆவியான ஒரு வல்லமையை ஊற்ற போகிறார், எல்லாரை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்க போகிறார். அதற்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆவியிலே நிறைந்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையாய் மாற வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது கூட பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 17வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க, ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். பவுலை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது அவர் தேவனை தரிசித்தார். இன்னைக்கு நம்மிடத்துல எத்தனை பேர் தேவனை தரிசித்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு தக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். ஆவி இல்லாமல், ஆவிக்குரிய ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனால் ஜபத்தில் முன்னேற முடியாது. அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர ஒரு முன்னேற்றத்தை அவனால் கண்டுகொள்ள முடியாது. ஆவியானவரிடத்துல கேட்கணும். அவர் ஏனென்றால் அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறவராய். ஆவியில நிறைந்து நாம் ஜபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் எடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு படி நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஆலோசனைகளை அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் பிசாசான உங்களுக்கு ஏதாவது எதிராக வழி வைத்திருக்கலாம். அந்த வலையிலிருந்து தப்பிப்பதற்காக ஆவியானவர் உங்களிடத்திலே ஜபிக்கும்படியாக ஏவுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை இல்லாததுனால தான் அநேகம் பேர் அநேக வலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை நம்ம உணர்ந்தவர்களாய் கூட ஆவியானவரிடத்தில் நமக்கு ஆவியின் அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பும்படியா ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிறைந்து ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கேட்க வேண்டும். அதே போல அந்நிய பாஷை அனுபவத்தை நாம் கேட்க வேண்டும். தீர்க்க தரிசன அனுபவங்களினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜப வாழ்க்கை ஒரு சிறந்த ஜப வாழ்க்கையாய் தானியேலை போல நாமும் ஒரு ஜப வீரனாய் நாம் மாற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிப்பதில் நாம் ஒருபோதும் தயங்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு ஊழியர் இருந்தாராம், டிஎல் மோடி என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியர் இருந்தாராம். அப்போ அந்த ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியம் செய்து கொண்டு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போயிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு இரவு 12 மணி இருக்கும். 12 மணி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாராம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் அவரிடத்துல பேசுகிறார், உன்னுடைய வீட்டுக்கு எதிர்த்தால இருக்கிற வீட்டில் போயிட்டு நீ கதவை தட்டு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அப்போ டிஎல் மோடி சொல்லுகிறாராம், கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் 12 மணி ஆயிடுச்சு, அவர்கிட்ட நான் ரொம்ப பேசுனது கிடையாது, இப்போ போய் நான் கதவை தட்டினேன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ தெரியல, நான் கண்டிப்பாக காலையில் போய் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மோடி படுத்து தூங்கி விட்டாராம். காலையில் அதிகாலையில் எழும்பி அவர் தன்னுடைய கதவை திறந்து பார்க்குறாரு. எதிர்த்த வீட்டு முன்னாடி ஒரு பயங்கர கூட்டம். என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அந்த எதிர்த்து வீட்டில் இருக்கிற சகோதரர் மரித்து போய்விட்டார், அவர் தற்கொலைக்கு நேராக தள்ளப்பட்டு மரித்து போய்விட்டார் என்று சொன்னார். அப்போ டிஎல் மோடி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டாரா. ஆவியானவர் தனக்கு உணர்த்துகிறார், ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மாம்சத்திற்கு அந்த இடத்துல இடம் கொடுத்து விட்டார். ஆவிக்கு இடம் கொடுக்காமல், ஆவியானவர் சொல்றதுக்கு கேட்காம மாம்சத்திற்கு இடம் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுது கெஞ்சினாரா. அப்போ கர்த்தர்
பார்க்கும்போது சொன்னாரா, இதற்கான கணக்கு உனக்கு நியாய தீர்ப்பில் கேட்கப்படும் சொல்லி அவரோட தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது சொன்னாரா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம், ஆனால் கூட மாம்சம் நிறைய நேரத்தில் நம்ம மேற்கொண்டு விடுகிறது. மாம்சத்தின்படி ஜபிக்கிறது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி ஜபித்து ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஜப வீரனாய் நாம் மாற்றப்பட முடியும். எனவே அன்பானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, அப்போ உண்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் நிறைந்து ஜபிக்கிறதான ஒரு அனுபவத்தை குறித்து எங்களோட பேசுனீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு நிறைய பேர்ட்டு இந்த அனுபவம் இல்லைப்பா, மாம்சத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவரே. அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் இந்த நேரத்தில் அதமாகி போகட்டும் ஆண்டவரே. சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, அப்போ பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி உற்சாகமாய் ஜபிக்கிறதான ஒரு கிருபைகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உமக்கே நாங்கள் துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாரையும் ஒரு ஜப வீரனாய் ஜப வீராங்கனையாய் நீர் எழுப்பி விடுகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட் பரமேசன் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை